ஒரு டீச்சர் ஸ்கூலோட ஃபேர்வெல் டே அன்னைக்கு 4 ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு இன்னைக்கு வந்து ஸ்கூலோட ஃபேர்வெல் டே, அதனால அன்பை வெளிப்படுத்துகிற விதமாக நீங்கள் ஏதாவது திங்ஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த 4 ஸ்டூடெண்ட்ஸையும் அனுப்பிச்சாங்களாம். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் போயிட்டு ஒரு அழகான ரோஸ் கொண்டு வந்தாலாம். செகண்ட் ஸ்டூடெண்ட் போயிட்டு ஒரு பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை, கலர் கலராக இருக்கிற ஒரு பட்டர்ஃப்ளை கொண்டு வந்தாலாம். மூணாவது ஸ்டூடெண்ட் வந்து ஒரு அழகான ஒரு குட்டி பறவையை கொண்டு வந்தாலாம். நாலாவது ஸ்டூடெண்ட்டும் ஒன்றுமே கொண்டு வராமல் வந்தாலாம். அப்போ அந்த டீச்சர் கேட்டாங்களா, என்னம்மா நீ ஒன்றுமே கொண்டு வரல, உனக்கு எதுவுமே அன்பை வெளிப்படுத்துறதுக்கு கிடைக்கலையான்னு சொல்லும்போது, டீச்சர் நான் அந்த ரோஸை பார்த்தேன், அந்த ரோஸ் பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது, அது செடியிலேயே இருந்தால் அழகாக இருக்குன்னு செடியில் விட்டுட்டேன்னு சொன்னாலாம். அடுத்து இந்த பட்டர்ஃப்ளையை பார்த்தேன், அந்த பட்டர்ஃப்ளை சுதந்திரமாக பறக்கட்டுன்னு சொல்லிட்டு அதை நான் விட்டுட்டு வந்துட்டேன். மூணாவது இந்த குட்டி பறவையும் பார்த்தேன், இது நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா அந்த தாய் பறவை தேடின்னு சொல்லிட்டு அதையும் நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னாலாம். அதனால நான் ஒன்றுமே கொண்டு வரலைன்னொன்னே அந்த டீச்சர் ஓடி போய் அவளை ஹக் பண்ணி, இதுதாங்க அன்பு. அன்பு அப்படின்னா நம்ம ஒன்றுமே கொடுக்க வேண்டாம், அடுத்தவங்களை காயப்படுத்தாமல், அடுத்தவங்களை அபகரிக்காமல், துன்பப்படுத்தாமல் இருந்தாவே அன்பு, அதுதாங்க ரியல் அன்பு அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் இந்த உலகத்தில் அன்பு அப்படின்னாவே ஜீசஸ் கிரைஸ்ட் தாங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு 1 யோவான்ல சொல்கிறாங்க. அதனால் இயேசு கிறிஸ்துவ மாதிரி நம்மளும் எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கலாங்க. இந்த கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கான அடையாளமே அன்பு தான். ஏன்னா அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு வந்து சாந்தமானது, அன்பு சினமடையாது, தீங்கு நினையாது. அதனால எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கலாங்க.